ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸையும் பிடிச்சி நம்ம மான்ஸ்டர் டேங்க்குள்ளே விட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மாபிள் கேட்ஃபிஷ் வந்தான். 2 கேட்ஃபிஷ்லேயும் பெரியவன், 1 அடி லென்த் சரி இருப்பான், நல்லா வளர்ந்துட்டான். இது வாங்கி எப்படியும் ஒரு 7-8 மாதம் இருக்கும். உள்ளுக்கு ஹைடிங் பிளேசஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இவன் போயிட்டு ஹைட் ஆகி ஒளிஞ்சு கொள்வான். அப்போ எந்த கலவரமும் ஏற்படாது டேங்க்குள்ளே. அடுத்து 2வது மாபிள் கேட்ஃபிஷை பிடிக்கணும். ஆனால் 2வது மாபிள் கேட்ஃபிஷ் சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது தண்ணி கண்டிஷன் இல்லாதனால சேர்த்துருக்கு. இது எந்த தப்பு தான், என்ன செய்ய, பாவம். அடுத்து ஒயிட் ஜெயண்ட் கௌராமி, இவன் ரொம்ப அக்ரெசிவ், சின்னதாக இருந்ததுக்கு. இவனையும் பிடிச்சி போட்டுடலாம். இப்படி போகிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒயிட் கேட்ஃபிஷ் இல்லைன்னா அல்பினோ ஷார்க்னு சொல்லலாம். இவனையும் போட்டுடலாம். அடுத்து இவனை மாதிரி இன்னொருத்தர் இருக்கான், ஒயிட் கேட்ஃபிஷ், அவனையும் பிடிச்சாச்சு, அவனையும் போட்டுருவோம். அடுத்து யார் இருக்கா, இன்னொரு ஒயிட் ஜெயண்ட் கௌராமி குட்டி இருக்குது. இவனும் நல்லா வளர்ந்துட்டான். எப்படி துள்ளுறான் பாருங்க. இவனையும் பிடிச்சி டேங்க்கில் போட்டுடலாம். எல்லாம் 2x ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, ஏன்னா ஷோர்ட்ஸ் தானே போட போகிறோம். இதில் கோல்ட் ஃபிஷ் அடுத்து சின்ன கௌராமி எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன், டைம் இல்லாதனால. அடுத்தும் ஒயிட் ஜெயண்ட் கௌராமி தான், இவனையும் பிடிச்சி டேங்க்கில் போட்டுடலாம். அடுத்து நாங்கள் பிடிக்க போகிறது ஒயிட் கிசிங் கௌராமின்னு சொல்லி தான் வாங்கினோம். க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். விழுந்துட்டான். இவன் துடிப்பு கூட, நல்லா பார்த்துக்கணும் க்ளோஸ்அப்பில். இவனை இதில் ரிலீஸ் பண்ணிடலாம். இவன் ஜாயண்ட்டாக வளருவானோ தெரியல எப்படின்னு இவன் வளர்ச்சி. அடுத்து இன்னொரு ஒயிட் ஜாயண்ட் கௌராமி குட்டி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி கலங்கலாக இருக்கனால விளங்குதில் அந்த கோல்ட் ஃபிஷ்ஷும் சின்ன ஒயிட் கௌராமிஸும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்கான், இன்னொருத்தர் இருக்கான். இவனை ஸ்லோ மோஷனில் காட்டுவோம், பிரச்சனை இல்லை. அடுத்து பெரிய ஜெயண்ட் கௌராமியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது அடுத்த ஷோர்ட்ஸில் போடுறேன். ஏன்னா இதில் போடுறதுக்கு டைம் காணாது. இதுக்கே 3 நிமிஷம் ஆகிட்டு 2x ஸ்பீடில்.